வணக்கம். நான் உங்கள் ஜோதி செந்தில்குமார். வாழ்க வளமுடன். இன்னைக்கு பஞ்சபூதங்களில் ஒன்றான நெருப்பு தத்துவத்தின் சிறப்புகள் பற்றி பார்க்கலாம். பஞ்சபூதங்களில் நெருப்பு மூன்றாவது பூதம். இருளை அகற்றி ஒளியை தருகின்றது. மனித உடலில் நெருப்பு தத்துவம் உணவை செரிமானம் செய்து ஆற்றலாக மாற்றுவதற்கு உதவுகிறது. நெருப்பு மாற்றம், சக்தி, தூய்மை மற்றும் ஞானம் இவற்றின் அடையாளமாக விளங்குகின்றது. மனதின் அசுத்தங்களான எதிர்மறை எண்ணங்கள், ஆசைகள், அகங்காரம் ஆகியவற்றை எரித்து சுத்தப்படுத்தி தூய்மையின் அடையாளமாக விளங்குகிறது. யாகம், ஓமம் போன்ற ஆன்மீக சடங்குகளில் நெருப்பு ஒரு தெய்வீக சக்தியாக கருதப்படுகிறது. உள்ளார்ந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தி உற்சாகம், தன்னம்பிக்கை மற்றும் லட்சியத்தை அடைய உதவும் ஆற்றலின் சின்னமாகவும் விளங்குகிறது. நெருப்பு வெளியில் ஒளியை தருகின்றது. ஆன்மீகத்தில் அது உள்ளத்தில் ஞானம் என்கின்ற ஒளியை ஏற்றுகின்றது. பஞ்சபூதங்களில் நெருப்பு ஸ்தலம் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில், நீர்த்தலம் திருச்சி திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரர் கோயில், நிலஸ்தலம் காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோவில். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.